காமெடி நடிகர் வடிவேலு அவர்கள் அந்த காலத்துல ஒரு கலக்கு கலக்கியவர். காமெடிகளுக்கு மிகப்பெரிய அளவுல பெயர் போனவர் அப்படின்னா அது இவர்தான். இவருடைய காமெடிகள் காலம் கடந்து நின்னு பேசும் அளவிற்கு இருந்துட்டு இருக்கு. இதனிடையில பாத்தீங்கன்னா வடிவேலு அவர்கள் நடுவுல ஒரு சில ஆண்டுகள் பிரேக் எடுத்துக்கொண்டும் இருந்தாரு. இவர் பாத்தீங்கன்னா தேமுதிக கட்சியுடைய விஜயகாந்த் அவர்களை பிரச்சார கூட்டத்துல எதிர்த்து பேசி பல சினிமா பட வாய்ப்புகளை இழந்து ஒரு வழி ஆகிட்டாரு. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுமே மீண்டும் தலை தூக்க ஆரம்பிச்சாரு. வடிவேல் அவர்கள் தேமுதிக விஜயகாந்த் மட்டுமல்ல, அவருடன் ஒர்க் பண்ண பல பேருக்கு பல பிரச்சனைகள், ஒரு சில இடையூறுகளை கொடுத்திருக்காரு. குறிப்பா சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் சாருடைய ராஜா திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது அஜித் சார வாடா போடா அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசியதோடு ஒரு சில இடையூறுகளையுமே கொடுத்திருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு மிகப்பெரிய வாக்குவாதமே நடைபெற்றது. அதன் பின்னர் வடிவேலு அவர்களுடன் ஏகே அவர்கள் எந்த ஒரு படங்களுமே கமிட் ஆகி நடிக்கல. ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா நிலைமை அப்படியே உல்டாவாகிடுச்சு. அதாவது சமீபத்துல நடிகர் வடிவேலு ஏகேவுடைய சந்திப்பு நடைபெற்றுள்ளதா. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கவுள்ள ஏகே 64 படத்துல வடிவேலு அவர்கள் நடிக்க உள்ளதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா ஏகே அவர்களுமே வடிவேலு அவர்களை மன்னித்து இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காராம். இந்த தகவல் தற்போது வெளியாகி சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.